Hey guys, welcome back to our channel. तो हम आ गए हैं द शिवाजी के एक और नए पार्ट के साथ. बाकी देखते हैं कि क्या होने वाला. इतना तो हमें पता लग गया था शिवाजी है तो बहुत डाउन टू अर्थ बंदे. बाकी देखते हैं कि पार्ट कैसे होता है. सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं. लेट्स स्टार्ट. போங்க போங்க முட்டி மோதி திரும்பி நீங்க என்கிட்ட தான் வந்தோம். போடா சொட்ட நெவர். இது கொஞ்சம் வயலேஷன் போல இருக்குங்களே. வேல்யூவேஷன் எஃப்ஓபியா சிஏஎஃப்ஆ வேல்யூவேஷனே தப்புங்க. நீங்க கட்டுற இடம் இன்ஸ்டிடியூஷன் ஜோன் கேட்டகரியில் இல்லைங்க. ஜோன் கன்வர்ஷன் பண்ணணும். சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்கிறதுனால தாசில்தார்ட்ட ஒரு எம்எஸ் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த ஏரியால 4 மாடிக்கு மேல கட்டக்கூடாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ரெகுலேஷன் 2000 ஒரு தடவை படிச்சிருங்க. பணத்தை இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கு ரிசர்வ் பேங்க் கிளியரன்ஸ் வச்சிருக்கீங்களா? சேல் டீட பத்தி ஒரு லீகல் ஒபினியன் வரும். இதுக்கு அதிகாரம் சென்ட்ரல்ல என்ன இருக்கு? சிஆர் தோல इंडिया में बहुत ஃபார்ம் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார்ம் 73 ஏ 88B ஆபரேஷன் பிளான் கம்ப்யூட்டர் லிட்டரசி அண்ட் ஸ்டடி ஸ்கீமா மதர்ஸ் எஜுகேஷனா. சிவாஜி, நீ என்னதான் கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது நோட்ட அது நோட்டன்னு அலக்கழிச்சுட்டே இருப்பாங்க. ரெண்டே வழிதான். ஒண்ணு அவங்க கேட்கற காசை கொடுத்து தொலைக்கிறது, இல்ல இந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ணிடுறது. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. சொன்னேன்ல மறுபடியும் என்கிட்ட தான் வந்தாவணும்னு. सारा काम हो जाएगा. ப்ளீஸ் ஹலோ உங்களுக்கு தான் வெயிட்டிங். சார் வாங்க மிஸ்டர் அல்பநாயகம். ஆசை நாயக். ஓ ஆசையா. டேக் ஓகே, கேமரா ஆஃப். கேமராவா? சும்மா சார் சும்மா. भले के काम வாங்க வாங்க. विद्या भारती. वाओ. பணமா? வேணாம் சார். இவ்வளவு நேர்மையான மனுஷனை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். பணமா வாங்கினா ரிஸ்க். பிரின்ஸ் ஜுவல்லர்ல நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். என் மிஸ்ஸஸ் ஜமுனா பேர் சொல்லி பே பண்ணிடுங்க. ஜமுனாவுக்கு என்ன ரேட்டு? இல்ல ஜமுனா அம்மா நெக்லஸ்க்கு என்ன ரேட்டுன்னு கேட்டேன். अरे ये क्या लुक है? இந்தாங்க சார். அந்த மேட்டர் சொன்னே. ஃபிகர் தானே. சூட் நம்பர் 35 இருக்கு, போங்க. சூப்பர் நம்பர் கூட்டினா 8 வரும். ஃபோன் பண்ணா ரெய்டே வரும். இந்தாங்க ரூம் கீ. மாமா மாமான்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. ஷிட். இந்த யூனிவர்சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் 6 மாசத்துக்குள்ள முடிச்சாங்க. கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். சிவாஜி, ஒரு குட் நியூஸ். அன்னைக்கு கோயில்ல பார்த்தமே ஒரு குடும்ப பாங்கினி. அவ பேர் தமிழ்ச்செல்வி. ஆஹா. படிச்சது BA தமிழ் லிட்டரேச்சர். அதனாலதான் சரியான வேலை எதுவுமே கிடைக்காம அடையாறு மியூசிக்கல் ஸ்டோர்ஸ்ல சேல்ஸ் கேளா வேலை பார்த்துட்டு இருக்கறான். வீடு வேலைச்சேரியில. ரேட்ட மாமா வா உடனே போலாம். நோ. இப்படியே தடாலடியா நேர்ல போனா வாசல்ல வச்சு பேசி அனுப்பிடுவா. அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. என்ன வழி? தனி வழி. कितनी सुंदर है विद्या भारती. बहुत स्वीट है. सिंपल. கொலை நடக்கிறத போலீஸ் மனசு வச்சா மட்டும் தடுக்க முடியாது. பொதுமக்களும் ஒத்துழைச்சா தான் கம்ப்ளீட்டா தடுக்க முடியும். இப்பெல்லாம் திருட வரவங்க டெலிபோன் ரிப்பேர், சேல்ஸ் ரெப், கணக்கு எடுப்புன்னு சாதாரண ஆள் மாதிரி தான் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. உங்களுக்கு அப்படி யார் மேலயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா சகஜமா பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுங்க. 24848100க்கு கூப்பிட்டீங்கன்னா இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிடுவோம். पुलिस वाले आ रहे हैं. अभी पुलिस सच निकल गया. யாருங்க நீங்க? ஆபீசர்ஸ். என்ன ஆபீசர்? அசிஸ்டன்ட் எலக்டோரல் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. புரியும்படியா சொல்றேன். உங்க எல்லாருக்கும் குடும்ப கட்டுப்பாடு भाई ये लोग तो பண்றதுக்கு. फंसेंगे अब. வாக்காளர் அடையாள அட்டைக்கு வோட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு அப்படி யார் மேலயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா சகஜமா பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுங்க. என்ன லுக்? உள்ளே போ. வாங்க சார், வாங்க. குடும்ப தலைவர் யார்? நான் தாங்க ராமலிங்கம். வயசு 48. குடும்ப தலைவி யார்? ஜோதி. வயசு 42. உங்க வீட்ல ஒரு ஃபிகர் இருக்குமே, அதை வர சொல்லுங்க. ஃபிகரா? உங்க பொண்ணு வர சொல்லுங்க. எங்க வரணும்? உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. நாங்க கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம். இல்ல கண்ணை விட்டு விழுந்துரும். வர சொல்லுங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரிக்ட். मामा नहीं फंसाता. தமிழ், உனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. நீ போய் பேச்சு கொடுத்துட்டே இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
यार यही पर सगाई होनी है पुलिस स्टेशन में। पूछा भी नहीं लड़की को चाहिए पसंद है नहीं सीधा। உங்க பேரு தமிழ் செல்வி வயசு 29 சைஸ் 7 ஏழா செருப்பு சைஸ் வா வா என்னமா இது சமைக்க தெரியுமா குடல் குழம்பு வைக்க தெரியுமா எங்க போறீங்க जी भाई क्या ஓஹோ. நீங்களும் கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வாங்க ஒன்னும் அர்ஜென்ட்ல நிதானமா போயிட்டு வாங்க அதுக்கு நாங்க கணக்கு பண்ணிக்கிறோம் கணக்கு எடுத்துக்கிறோம் தொண்டைமான் மிஸ்டர் தொண்டைமான் என்னையா எங்க வீட்டுக்கு 2 திருடனுங்க வந்திருக்காங்க. போன் போட்டு போலீஸை கூப்பிடுங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன். பாட தெரியுமா இதெல்லாம் வோட்டர் லிஸ்ட்ல கேக்குறாங்க புதுசா சேர்த்திருக்காங்க கேள்வி கேட்காது. பாடுனா பாடு அம்மா கொஞ்சம் ஏதாவது பாடு. பாடு தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை எத்தனை வருஷத்துக்கு தான் கண்ணனே விளையாடிட்டு मामा बहुत फनी है सीरियस ஒரு பீட்டா போட. ஐயோ அம்மா என்னம்மா இதெல்லாம் ஒரு துண்டு விட்டு போடுமா? இப்போ வந்துருவாங்க. யாரு அவங்க மாமா. तो वही पॉलिटिशियन சொல்லடி நந்த கோபாலனை சிந்தை கலந்தவர் லேட்டஸ்ட் பீட்டா போடு. லேட்டஸ்ட்னா ரா ரா ஆ. தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட अब ये जो कहाँ से शानदार லக 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 फुल टाइम घरेलू ஐயோ நாங்க திருடுனீங்களே இட்ஸ் ஆல் a mistake. ஷட் அப். அன்னைக்கு கோயில்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க. எஃப்ஐஆர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இவட்ல பிக்சர் நம்பிச்சு. यार ये लोग क्या बहुत फनी என்னப்பா யார் நினைச்சீங்க பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அமெரிக்கா ரிட்டர்ன் 250 கோடி அனுமதி இது அவர் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் இது கிரெடிட் கார்டு இது கிரீன் கார்டு கிரீன் கார்டுனா அந்த ஊர் ரேஷன் கார்டுன்னு அர்த்தம் உள்ள ஃபேன் கூட இல்ல மாமா. சும்மா இரு. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் அதிகாரின்னு சொல்லி இவங்க வீட்ல போய் பீரோ பிளிங் பண்ணோம்? நான் கூட பீரோ புல்லிங் பண்ண போல சார், ஃபிகர் புல்லிங் தான் பண்ண போனோம். சிவாஜி என்னப்பா இதெல்லாம்? எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களை பத்தி முழு விரும்பு தெரிஞ்சுக்கணும். மாமா தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியா கொடுத்தா. நட்ஸ் ஆஹா சிவாஜிக்கு இந்த பொண்ணு பிடிச்சு போச்சா இதைத்தானே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்க தானே பொண்ணோட அப்பா அம்மா எந்திரிங்க யோ எந்திரியா இந்தா போய் எல்லாத்துக்கும் காய் போயிட்டு வைப்போம் அப்படியே பாக்கு வெத்தல பூ பழம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்படியே வாங்கிக்க ஹலோ, இந்த ஸ்டேஷன்ல எல்லாரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சம்பந்தி நாங்க தர்மபுரி பக்கம் ஜாதி வித்தியாசம் எல்லாம் பாக்குறது இல்ல வரதட்சணை வாங்க மாட்டோம் ஏன் சார் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கல்யாண மண்டபமா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்குது டென்ஷனை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு டெய்லி கேலண்டர் எடுத்துட்டு வாங்க நாளை குடிச்சிருவோம் இந்த பாருங்க எல்லா செலவும் எங்களுக்கு தான் தமிழ் முறைப்படி தான் கல்யாணம் ஏமா குழந்தை பிறந்தா தாய்ப்பால் கொடுப்பல? என்னையா இது அதுக்கு இல்லைங்க பவுடர் பால் அது இதுன்னு கொடுத்துருச்சுன்னா குழந்தை ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? நான் என் பிள்ளை சிவாஜிக்கு 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுத்தேன். பார்த்தா பால் குடிச்சு வளர்ந்த மாதிரி தெரியலையே, டிகாக்ஷன் குடிச்சு வளர்ந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஏன் கருப்பா பேசுற அழுக்காயிடுவேன் தான் கருப்பா பேசுறேன். ஸ்வீட் மம்மி. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ராஜா முத்தையா மண்டபம் யோ நிறுத்துங்கயா. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா இல்ல எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஆமா, என்ன ஓமா உங்க கான்டாக்டே சரியில்லையே. பாரி நீங்க யாரு என்ன ஏதுனே தெரியாம திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுனா என்ன அர்த்தம்? விட்டா சீமந்தமே பண்ணிடுவீங்க போல இருக்கு. ஏய் எந்திரிங்க போலாம். आई मस्त இன்ஸ்பெக்டர் வீடு வரைக்கும் John என்ன Lord crazy கொடுப்பா ரொம்ப தான் பண்ணிக்குதுங்க. உனக்காக 1000 பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க. இல்லடா மாமா, கிடைச்சவங்களை கட்டிக்கிறத விட பிடிச்சவங்களை கட்டிக்கிட்டாதான் லைஃப் சந்தோஷமா இருக்கும். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே.
यार क्या है यार ஐயா வணக்கம் அமைச்சர் இருக்காரா? बैंड बजा रही हैं, सबकी बैंड बजा रही வாங்க 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 சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே பாருங்க हैं। मुझे तो ऐसा लग रहा இந்த है பொம்மலுக்கெல்லாம் सेंडविच ஒன்றும் के குறைச்சல் இல்ல ஆனந்தம். எனக்கு போட்டியா சிவாஜி அப்ப லட்கி சமைக்க பல்கலைக்கழகம் कोई ஆஸ்பத்திரி கட்டணம் गुंडा அமெரிக்கால type வந்திருக்கான். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? எனக்கு தெரியாது. நடிக்காதயா. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கையெழுத்து போட்டு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் प्रेस ஆரம்பிச்சான். हो गई। நீ சூட்கேஸ் வாங்கிட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. யோ அமைச்சரே, கட்சிக்கு எலெக்ஷனுக்கு உனக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்? டென்ஷன் ஆகாதீங்க. நான் உடனே பிஏ மூலியமா அது என்னன்னு பாக்குறேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்கு. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். यार crazy। பிடி கொடுக்காம பேசுறான். இவனெல்லாம் நம்ப முடியாது. சிவாஜியை உடனே நிறுத்தணும். போட்டுட்டுமா? கிட்டத்தட்ட இங்க அங்க सबकी यार बैंड சூப்பர். ஹாய். நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்க வந்தோம். இதுல பெரிய சைஸ் கிடைக்குமா? பரவாயில்ல. इनके तो इंस्ट्रूमेंट बजा दिए शिवाजी எனக்கு ने। குரல்ல புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு. ஆரம்பிச்சிட்டீங்களா? தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க கோயில் போகும்போது மட்டும் குடும்ப பாங்கா இல்ல ஃபுல் டைம் குடும்ப பாங்கா தெரிஞ்சுக்கத்தான் உங்க வீட்டுக்கு அப்படி வந்தோம். சாரி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க சம்மதம். என்னமோ சமோசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க. நீங்க யாருங்க? உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. அவ்வளவுதானே. இது முன்ன இது பின்ன தெரிஞ்சு போச்சுல. கட்டிக்கங்க. கிண்டலா? அன்னைக்கு என்ன அப்பா அம்மா சொல்லிட்டாங்கல்ல. पूरी परिवार நீங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களா? ஃப்ரெண்ட்ஸா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? உங்க கூட பழக்கமே இல்ல. பழக்கம் இல்லாதவங்களை எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யூ ஆர் ரைட். நாம பழகணும். அவ்வளவுதானே? கூல். சிஸ்டர் என்ன டிஸ்பியூட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப எங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கு நாங்க பேசி தீர்க்கிறோம். வாங்க பிரதர் கம் ஹியர். சிவாஜி இவர் தலையில யாரோ காரக்குழம்பு போட்டிருக்காங்க. நீ ரொம்ப பேசுற साथ दे रहे हैं। பிரதர் நீ தானே சிவாஜி? ஆமா. நீ பத்மினி. நீ ஏதோ காலேஜ் ஹாஸ்பிடல்லாம் கட்ட போறியாமே? அதுக்கு என்ன இப்போ? அது சில பேருக்கு பிடிக்கல. இத அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, ஷாப்பிங் மால், மல்டிப்ளெக்ஸ் இப்படி ஏதாவது கட்டி போச்சு போயேன். அத சொல்ல நீ யாரு? நான் யாரா? ஏய் நான் எகிரி அடிக்கிறதுல சூப்பர் சூப்பராய, தொகிரி அடிக்கிறதுல ஜக்குவா தங்கம், பறந்து பறந்து அடிக்கிறதுல மொத்தத்துல ஒண்ணு கலங்கடிக்க போறதுல கனல் கண்ணன். அண்ணா சிவாஜி பஞ்சு டைலாக் ஏதாவது பேச போறியாப்பா? தமிழ்நாட்டுல ஆளாளுக்கு பஞ்சு அடிக்கிறாங்க. விடல பசங்கள்லாம் விரல சுடுக்கிறாங்க. வேண்டாம்பா. அப்ப நீ பேசு. பினாயில் கண்ணா. கனல் கனல். அது சித்தூர் தாண்டுனா காட் பாடி, சிவாஜியை சீண்டினா டெட் பாடி. சின்ன பசங்க பாக்குறது போகோ, சிவாஜி கிட்ட வேண்டாம் கோ கோ. 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா. இது எப்படி இருக்கு? இனிமேதான் இருக்கு. என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அந்த சில பேர்கிட்ட போய் சொல்லு. இவன் சொன்னா கேட்க மாட்டாங்களா? அத்தை என்ன தட்டிக்கிறீங்க? தலைவனை நான் தட்டு தட்டுங்கடா. क्या होगा? ஜக் குறதுக்கு மட்டும்தான் நானு, அடி வாங்குறதுக்கெல்லாம் அவனுங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தட்டி போச்சா? டேய் 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 டேய். यार बहुत ही फनी मूवी है। सीरियसली अभी ना दो चीजें दिखा रहे, एक तरफ फनी भी है ना, और कहीं ना कहीं वो सीरियस सिचुएशन को भी दिखा रहे हैं। अब देखते हैं कि यार अभी पूरी कोशिश तो कर रहा है कि वो उनका हॉस्पिटल वगैरह ना बने, और जो बनेगा तो कैसे वो पॉलिटिशियन डील करेगा, क्या होगा। और एग्जैक्टली इसमें भी बहुत ज्यादा सस्पेंस है कि इस लड़की के साथ विद्या भारती है जो उसके साथ शिवाजी की शादी होगी नहीं होगी। उसके घर वाले भी इतना सपोर्ट कर रहे हैं उसको, इवन दो कि लड़की घर वाले नहीं कर रहे हैं, बट देखते हैं कि उनको इम्प्रेस कैसे करते हैं और कैसे चीजें होती हैं आगे। वही तो गाइस, ये हमारा रिएक्शन आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए, और अगर इस चैनल पर नहीं तो सब्सक्राइब करिए। बाय।